Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூவோட ஒரு ஸ்பெஷல் டிஷ். வாழைப்பூ வச்சு நிறைய டிஷ் செய்யலாம். வாழைப்பூல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ரெகுலர் லைஃப்ல வார ஒரு தடவையாவது வாழைப்பூ செஞ்சிடணும். வாழைப்பூல இந்த ரெண்டு பார்ட்ஸ் இருக்குல்ல, மேலே கொண்ட மாதிரி கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸ். அது ரெண்டுமே ஜீரணம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கி ஒரு கிணத்துல போட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் மோர் வச்சு அந்த மோர் தண்ணியில் யூஸ் பண்ணிங்கன்னா அதான் கருப்பாக ஆகாது. இது 1 hour கடலப்பருப்பு ஊற வச்சு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1 hour ஊற டைம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 hourலேயே கொஞ்சம் நல்லா ஊறிடும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்ததில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி கொத்தில் நம்ம வடகரிக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடகரிக்கு வைக்கிற மாதிரி ஒரு இட்லி கொத்தில் தண்ணி அடியில் வச்சு அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிட்டோன்னா ஒன் சைடு இது வெந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் நம்ம பக்கத்தில் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 2 பூண்டு பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சதை பொடியாக நறுக்கிக்கணும். நான் உடனே எடுத்து அடுப்பில் சேர்க்க போகிறதுனால நான் தண்ணியில் போடலை. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும்னா மோர் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும், இல்லைன்னா கருத்துரும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்த பிறகு ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உதிர்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும். 10 நிமிஷத்தில் அது வெந்துடும் டக்குன்னு. ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி செக்கில் ஆட்டுற எண்ணெய் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செக்கில் கடலை எண்ணெயில் நம்ம குழம்பு செய்யும்போதோ கூட்டு எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச அந்த 2 பல் பூண்டு, நம்ம ஏற்கனவே அந்த பல்லப்பருப்பு வறுக்கும்போது அதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சி போட்டிருக்குறோம். அதனால் இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு 2-3 பல் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்மளோட டெக்னிக் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற நேரத்தில் இது ஆறிடுச்சு. ஆறினதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி ரொம்ப பொடியாக உடக்க வேணாம், கொஞ்சம் நமக்கு அங்கங்கே பெருசாக கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பருப்பையும் உடச்சி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நம்ம நறுக்கி வச்ச பூவை அடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு வதக்கிட்டு இந்த பூவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நம்ம ஊற்ற தேவையில்ல. அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தால் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வதங்கிடும். 1/4 ஸ்பூன் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். டெய்லி நம்ம என்ன சாப்பிட்றோன்றதுலேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹேண்ட்மேட் சோப் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நம்ம ஹேண்ட்மேட் சோப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் போய் கேட்லாகில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சோப் வேணுமோ அதை யூஸ் பண்ணி இன்னிலேருந்து நம்ம கெமிக்கல் ஃப்ரீ சோப்பில் குளித்து நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். பூ நல்லா 10-15 நிமிஷத்தில் நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலப்பருப்பை போட்டு இறக்கணுன்னா சுவையான வாழைப்பூ உசிலி ரெடி. உங்கள் வீட்லேயும் இந்த உசிலியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வாழைப்பூ டிஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல்லையே போய் பாருங்கள், உள்ளே நிறைய வாழைப்பூ டிஷ் இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.